ஏதோ ஒரு நோக்கங்களுக்காக, ஏதோ ஒரு தேவன் உங்கள் பேரில் வைத்திருக்கிற திட்டங்களுக்காக, சில நேரங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். சோர்ந்து போகாமல் நாம் தொடர்ந்து முன்னேறி செல்வோம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார். அவர் உங்களை குறித்து திட்டங்களை வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த திட்டங்கள் தீமைக்கல்ல, இது நன்மையாக முடியும். இந்த திட்டங்களிலே, இந்த தரிசனத்திலே தேவன் அழைத்து கொண்டு போகிற இந்த பாதையிலே ஒருவேளை நெருக்கம், கண்ணீர், கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இழப்புகள், ஏமாற்றங்கள், நிந்தைகள், தோல்விகள் வரலாம். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலேயும் உங்களோடு கூட உங்கள் மேல் நினைவாய் இருக்கிற தேவன் உங்களோடே கூட வருகிறார். அது மாத்திரமல்ல, இந்த திட்டங்களை எல்லாம் அவர் நன்மைக்கென்று முடிய பண்ணுவார். இந்த தீமைகளை, இந்த சிறைச்சாலை வாழ்க்கையை, இந்த நெருக்கத்தை, இந்த சிறை அனுபவத்தை தேவன் ஆசீர்வாதமாக, நன்மையாக விளங்க பண்ணுவார், நன்மையாக முடிய பண்ணுவார். ஆகவே சோர்ந்து போக